ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்டுடியோஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஜிவி பிரகாஷோட கிங்ஸ்டன் படத்தோட ட்ரெயிலர் தான் பார்க்க போகிறோம். ஜிவி பிரகாஷ்னு நான் வருது. நாளைக்கு என்னது நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருக்கும். எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருக்கும். எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருக்கும். ஆமாங்க, டீசரை இறக்கியே ஆவான்னு நம்ம ஆதிக்கு ஒத்த காலம் நின்றுட்டு இருக்காரு. நாளைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்கு. நான் ஒரு ஷுவரிட்டி கொடுக்குறேன், நாளைக்கு டேவிட் பில்லாவை பார்ப்பீங்க. ஆமாங்க, நாளைக்கு தலை வராரு, பயங்கரமாக இருக்க போகுது. சரி, ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு நம்ம அந்த ட்ரெய்லரை பார்த்துருவோம். ஆல்ரெடி டீசர் விட்டுருப்பாங்க. டீசரில் ஜாம்பிஸ் அப்படி இப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக சிஜேலாம் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் பட்டை கிளப்புன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கடல் தனக்குள்ள 1000 ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கும். சில கதைகள் காத்துலையும், பல மர்மமான நிஜங்கள் கடலோட ஆழத்திலையும் ஒருத்தனுக்காக காத்திருக்கும். சாவையும் சங்கடத்தையும் தவிர இந்த ஊர் வேற என்னத்தை பார்த்திருக்கு? இதெல்லாம் மாத்த இங்க யாரு இருக்கா? காசு காசுன்னு வெறி பிடிச்சி அலையிறது நீ. ஒருத்தனோட பேராசை தான் இந்த ஊரையே அழிச்சுது. நீயும் அதே தப்ப பண்ணிடாதையா? எந்த ஊருக்கும் இல்லாத கஷ்டத்தை கடவுளையே நமக்கு மட்டும் தந்திருக்கான். அந்த சடலம் இந்த மண்ணுல இருக்கிற வரைக்கும் அதோட ஆதிக்கம் அடங்காது. உன் பேய் கதையெல்லாம் நம்ப நான் தயாரா இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன், கடலுக்குள்ள இறங்குதேன். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுதேன். எனக்கு என்னமோ ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு தோணுது இல்ல. கிடைச்ச தசை பார்த்து ஊரு போய் சேருவோம். செத்து போயிருவோம்ல. கரையில புழுவாட்டம் எவனுக்காகவோ சாவுது, அதுக்கு ஊருக்காக சாவு. செம ஷாட்டு. கிங்ஸ்டன் அண்ட் தி காஸ்ட் சி. இங்கே வந்து கிங்ஸ்டன்ங்கிறது வேறு யாரும் இல்லை, ஜிவி பிரகாஷ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிவி பிரகாஷ்க்கு வந்து ஒரு 25th படம். ஸோ அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். ஆல்ரெடி 100வது படம் வந்து நம்ம தலையோட பண்ணுறாரு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். பார்த்துருப்போம், டீசரில் வந்து ஒரு ஜோம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது ஒரு செகண்டு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து போய் சொல்கிறாங்க, ஓகே இது வந்து ஒரு விதிக்கப்பட்ட ஒரு கடல், அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது கடலில். ஸோ ஜிவி பிரகாஷ் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சி ஃபேண்டசின்னு போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஹாரராக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பயங்கரமாக இருக்க போகுது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அண்ட் ஆல்சோ சப்போர்ட்டும் பண்ணணும். திவ்யா பாரதி வந்து ஹீரோயின் அண்ட் ஆல்சோ வந்து பிளாக் ஷீப் அவர் பேர் ஒருத்தர் உண்டு, அவர் நடிச்சிருக்காரு. அவரோட பேர் சரியான தெரில, இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சால். செம்மையாக இருக்குது. மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் அப்சல்யூட்லி. பார்க்கும்போது அந்த ஒரு கேமராவாகட்டும், அந்த ஜோம்பிஸை காட்டுறதாகட்டும், அந்த ஒரு கடல் சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம படம் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு கிளைமேக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்தளவு வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணிக்க மாட்டாங்க, ஒரு கிளைமேக்ஸ்க்கான சீன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு ஹோப் கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒரு பிக் திங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் நிறைய சின்ன சின்ன படங்கள் தான் இப்போ வெற்றி அடைஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த படமும் வெற்றி ஆகிட்டுமே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு சரியான வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய். ராசா ராசா கிட்ட வாய ராசா.